என்னடா எப்பயுமே கருப்பு செட்டில் வீடியோ போடணும், இன்றைக்கி என்னடா ஒயிட் ஷர்ட்டில் போடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒரு அர்ஜென்ட் வேலையாக சென்னை வரைக்கும் போனேன். திருப்பி ரிட்டன் வந்து எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன். சரி, இந்த ட்ராவலிங் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், 5 படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்கலாம், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலிங்லேயே ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, அதை ஏன் ஐடியாவாக இருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். வெட்டி வெட்டி போட்டு என் தாலி அறுத்துறாதரா தம்பி. சரி, அப்படி என்னடா 5 படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ நீ பண்ண போற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அமரன், பிளடி பெக்கர், கடவுளே உனக்கு கண் இல்லையா, பிரதர், இவ என்னைக்கு வீட்டை விட்டு போறானோ அன்னைக்கு தான் பெர்மனண்டா சரியாகும். அப்புறம் வந்து லக்கி பாஸ்கர். என் பேர் பாஸ்கர் குமார். இப்போ கடைசியாக கங்குவா. ஓகே, கங்குவா தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் கங்குவா வந்து கடைசியாக பார்க்கலாம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு அமரன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, எல்லாமே அந்த படத்தில் நல்லா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேஜர் முகுந்த். சொல்கிறது பெருசாக எந்த குறையும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஒரு எமோஷ்னல் டச்சாக இருக்கும். ஏன் அந்த எமோஷ்னல் டச்சுனாக்கா, ஒரு நாட்டுக்காக ஒரு சோல்ஜர் வந்து அவனோட உயிரை வந்து தியாகம் பண்ணுறான், தெரிஞ்சே தியாகம் பண்ணுறான் அப்படின்றதால நமக்கு ஒரு எமோஷ்னல் வந்து டிஸ்டர்பாக நிறைய பேருக்கு ஆயிருக்கு. எனக்கு ஆகலை. நானாக படம் பார்க்குறதுன்னு கடைசி வரைக்குமே எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் ரிவ்யூலாம் சொல்கிற போது ரொம்ப படம் வந்து நான் அழுதுட்டேன், நான் வந்து அங்கேயே வந்து சுருண்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்ப எமோஷ்னல் டச்சு கிடையாது. படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி, ஒரு உண்மையிலே ஒரு நல்ல தான், நல்லா இருக்குது. ரொம்ப அதிகமாக லேக் இல்லை. லேக் இருக்குது படத்தில், ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து பிளடி பெக்கர். காலங்காத்தால வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி பிச்சை எடுக்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பிளடி பெக்கர் வந்து கவின் ஆக்ட் பண்ணிருக்காரு. எதுக்கு இந்த கதையை அவர் சூஸ் பண்ணாரு, எதுக்கு நடிக்கிறாரு, எதுவுமே தெரியாமல் அந்த படம் வந்து போகிற ஒரு இதுவே சரியில்லை. விளங்குவான் அவன். எப்படின்னாக்க, ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்து ஒரு பேலஸ்குள்ளே போய் அங்கே இருக்கிறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி, அங்கே இருக்கிறவங்க இவனை டிஸ்டர்ப் பண்ணி, இவன் வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வரான் அப்படின்றத ஒரு ஸ்டோரியை எடுத்து வச்சுருக்கிறாங்க. இவன் தானே ஒரே ஆப்ஷன். இது எதுக்கு இந்த ஒரு படத்தில் ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒரு காமெடி தான் இருக்குது, ஆனால் காமெடி கொஞ்சம் கூட உட்காரல எங்கேயுமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து கவின் வந்து செத்துருவார். அதுக்கப்புறமா தண்ணியில் கரண்ட் வச்சு அவருக்கு உயிர் வந்ததெல்லாம் ரொம்ப டூ மச்சான ஒரு சீன். அதெல்லாம் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் கேட்டு எப்படி இந்த படத்தை ஓகே பண்ணாதான். கவினோட வந்து ஸ்டோரி செலெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தை எதுக்கு நெல்சனுக்காக ஒத்துக்கிட்டாரா இல்லை எதுக்காக ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கே தெரியல. படம் வந்து ரொம்ப ஆவரேஜ். வரப்போற ஒருத்தரும் ஓரோரோ ரகம். அதுக்கப்புறமா பிரதர். தப்ப தட்டி கேட்கறதுக்கு டிகிரி வேணுன்ற அவசியமே இல்லை. பிரதர் படத்தை பார்த்தீங்கன்னாக்க, பிளடி பெக்கர் மாதிரி தான் பிரதரும். சேம் கான்செப்ட் தான். இவர் என்ன பண்ணுவார், ஜெயம் ரவி இதில் ஆக்டரு, நல்லா இருக்க ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் அந்த குடும்பத்தை கழிச்சு விட்டு திருப்பி மறுபடியும் அந்த குடும்பத்தை ஒன்று செத்து திருப்பி கூட்டுவாங்க. சந்தோஷமா அந்த குடும்பத்தை அப்படியே ஒன்று செத்து மறுபடியும் சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. எதுக்கு நல்லா இருக்க குடும்பத்தில் உள்ளே போகணும், எதுக்கு அவங்கள பிரிக்கணும், எதுக்கு மறுபடியும் சேர்க்கணும், எதுக்கு இந்த கதை, எதுக்கு இந்த படம், எதுக்கு இந்த பட்ஜெட்டு, இதெல்லாம் எப்படி கேட்டு ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது. ஒன் ஆஃப் த ஃபேவரட் சூப்பர் நல்ல படம். இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு, அந்த இடத்துல நம்ம கெத்துடா இருந்திருப்பாரு. கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே பெரிய இது லேகே கிடையாது. செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. எப்படி நான்லாம் வந்து சீட்டோட நுனியில் போய் உட்காந்து பார்க்குறேன் படத்தை. 3ஆவது வாட்டி கூட தேட்டருக்கு போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு ஸ்டோரி. அந்த ஈகோ வச்சு படம் எடுக்கிற எல்லா படமே கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை. அதுக்கப்புறமா கடைசியாக லக்கி பாஸ்கர். நெக்ஸ்ட் மந்த் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அப்படியா? லக்கி பாஸ்கர் படம் எப்படி அந்த லப்பர் பந்து படமோ அந்த மாதிரி இந்த ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாஸ்கர். ரொம்பவே நல்ல படம், சூப்பராக எடுத்திருக்கான். படத்தை ஒரு சீனுமே அந்த படம் ஆனால் வெளியே அதிகமாக தெரியல. நிறைய பேர் பார்த்தாங்களா பார்க்கலையானே தெரியல. ஒரு தேட்டர் கிடைக்கலையா இல்லை
என்னன்னே தெரியல. ஒருவேளை அவங்க சைடில் நல்லா ஓடி இருக்குமோ, துல்கர் பேர் என்ன, துல்கர் சல்மான் நினைக்கிறேன், அந்த இதில் நல்லா ஓடி இருக்குமோ என்னன்னு தெரில. ஆனால் ரொம்பவே நல்ல ஸ்டோரி, சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த எப்படி சொல்கிறது, ஹர்ஷத் மேத்தன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மாட்டினது இவரால் தான்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாஃபியாவா? அவரை வந்து திரும்பி பார்க்க வச்சதே இவர் தான், ஆனால் இவர் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை மூவ் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது படம், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நானே 2வது வாட்டி பார்த்தேன் அந்த படத்தை திருப்பி. ஏன்னா ஒரு நல்ல மூவி வந்து மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இது. எனக்கெல்லாம் காவிய தலைவன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் எல்லாமே அப்போ வந்த டைமில் நல்லாலன்னு சொல்லிட்டானுங்க. நான் பார்க்கல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா படம் சூப்பராக இருக்குது. வெற்றி என்பது எனக்கு ஒரு கொண்டாட்டமே அல்ல, உடம்பும் மனசும் ஒரே லயத்தில் ஏங்கினா தான் அது நடிப்பு. அந்த மாதிரி யாருமே சொல்கிறத, மூவி ரிவ்யூ சொல்கிறது, பப்ளிக் ரிவ்யூ சொல்கிறத கேட்டுட்டு படம் பார்க்க போகாமல் இருக்காதீங்க. எந்தெந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், அதனால் அந்த படத்துக்கு நான் போகிறேன், அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான், அதனால் அந்த படத்துலேருந்து நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. என்ன புரியுதா? கடைசியாக லக்கி பாஸ்கர் பார்த்தோமா, ஓகே. அதுக்கப்புறமா கங்குவா, இப்போ ரீசெண்டாக சூர்யா ஆக்டிங்கில் வந்து கங்குவா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து ரொம்ப புதுசாக அப்படி சொல்கிறது, எந்திரனுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டத்தை காட்டின ஒரு படம்னாக்க கங்குவா படம்னு சொல்லலாம். என்ன அவங்க வந்து ஸ்டோரி வைஸாக ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, அவ்வளோதான். கதை ஆனால் நல்ல கதை, மற்றவங்களுக்கு புரிகிற அளவுக்கு, ஒரு பேசிக் ஆடியன்ஸு புரிகிற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. தேவையில்லாத 2 பாட்டு எதுக்கு வச்சுருக்காங்களே தெரில, 3 பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆ 3ஆன்னு தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. தேவையில்லாத பாட்டு, அதெல்லாம் அந்த பாட்டெலாம் எதுக்கு? இந்த முட்டா புண்டைங்களுக்கு அது கூட தெரியலையாடா? தேவையே இல்லை. ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்ததுனாக்கா அந்த இடத்துல ஒரு சாங்கை வைக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாங்கை வச்சுருக்குறாங்க. சரி, இது வந்து பாஸ்டில் நடந்தது, இது எப்படி ஹிஸ்டரி ஃபிலிமா அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சரி ரைட்டு, அதை தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை காமிக்கிறாங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து சூர்யா எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒருவேளை இந்த போர்ஷனே சுத்தமாக கட் பண்ணி தூக்கி போட்டு வெறும் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எடுத்தாவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப வந்து கத்துறது வந்து அதை வந்து டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறாருன்னா, இருந்தவன் வந்து டீசெண்டாக பேச மாட்டான், அவன் கராமுரான் தான் இருப்பான், ரொம்ப வந்து கத்தி தான் பேசுவான், லவுடாக தான் பேசுவான். அதனால் வந்து நீங்களும் அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லி இவர் சும்மாவே கத்துவார். இவர் சூர்யா வந்து சொல்லவே தேவையில்ல, இவர் சும்மாவே கத்துவார். கத்துடான்னாக்கா அப்புறம் என்ன பண்ணுவார்? காதில் ரத்தம் வர்ற அளவுக்கெல்லாம் காட்டுறாங்க. என்ன சொல்றேன்? இதெல்லாம் ஏரியாக்குள்ள சொல்லிருக்காதீங்க, ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, இவனுக்கு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க படம். ஆனால் நீங்கள் போய் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்பவே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய டீம், நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஆக்டர்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவங்களாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஃபிலிம்லாம் கிடையாது. ரொம்ப வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களாம் வந்து கொந்தளிச்சு பேசுகிறான். இவனுமோ ப்ரொடியூஸ் பண்ணவங்களே கம்மியாக தான் இருப்பானுங்க. யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பார்க்கறதுக்கு? ப்ரொடியூஸ் பண்ணவன், டைரக்ட் பண்ணவன், ஒர்க் பண்ணவன் எல்லாமே கம்மிட்டு இருக்கானுங்க. இந்த வந்து படம் பார்க்குறவன் வந்து சரி படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போ, சரியா, இல்லை படம் நல்லா இல்லைங்க ஒரு ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போ. இவன் வந்து அவனை திட்டுறான், என்னமோ எப்படி நாங்களாம் காசு போட்டு படம் பார்க்குறோம், நீங்கள் வந்து நல்ல படம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நல்ல படம் எப்படா கொடுக்கறது? எந்த ஒரு படத்துமே நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உண்மையிலே கங்குவா படம் வந்து நல்லா இருக்கு. பேசிக்கான இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான காரணம் இந்த டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ், கோ ஆக்டர் இவங்கெல்லாம் பண்ணுற அந்த ஹைப்பு தான் காரணமே. உண்மையிலே வந்து படம் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து லிங்குசாமி டைரக்ஷனில் அஞ்சான்னு ஒரு படம் வந்துச்சு. படம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் லிங்குசாமி சொன்ன பில்டப்பில் அந்த படம் நாசமாக போயிடுச்சு.
நான் சொன்னேன் இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் மற்ற படத்துக்குலாம் எதுவுமே ஹைப் காட்ட மாட்டாங்க. இந்த சூர்யா படத்துக்கு மட்டும் எவனா ஒருத்தன் ஹைப்பை கொடுத்து அந்த படம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறானுங்க. 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது, ஜெய் பீம் சூர்யா படம். எதுவுமே இல்லாம அமைதியா வந்த படம், செம ஹிட். படமும் நல்லா இருந்துச்சு. இந்த படமும் இவனுக்கு ஹைப் பண்ணாம இருந்திருந்தா படம் நல்லா இருந்திருக்கும் போல் இருக்கு. இவனுங்களை ஹைப் பண்ணி அந்த படத்தை வீணாக்கிறானுங்க. பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். இப்போ அவனுங்களே ஒரு எதிர்பார்ப்போட போவானுங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். இவனுங்க ஒன்று சொல்லியிருப்பானுங்க, இவனுங்க அதை நினைச்சிட்டு போறானுங்க, ஏமாந்துட்டு வந்துடுறானுங்க. சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தலாம்? டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். இப்படி ஆச்சரியப்பட்டு தாயா நானும் ஏமாந்தேன். சரி, ஓகே, எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் பாருங்க. யாரும் மற்றவங்க சொல்றத கேட்டு படத்துக்கு போகாமல் இருக்காதீங்க. அந்த 3D எஃபெக்டை நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு.